வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் என்னுடைய லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மேலும் நம்மளோட சேனல்ல வந்து ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் மோனோபோலி ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெய்லி பங்குச்சந்தைகள் நியூஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் கிரியேஷன் பத்தின எல்லா தகவல் பத்தியுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் நம்மளோட சேனல்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் ஆகணும் அப்படின்னாக்கா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி தான் வந்து பார்க்க போதும். இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ பற்றின கம்ப்ளீட் தகவலுமே வந்து நம்ம வந்து பார்க்க போதும். ஃபைனலாக வந்து இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்காங்களா இல்லையா, ஸோ என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ண போதனா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்க போதும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. என்னுடைய லேர்னிங்ஸை மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் அண்ட் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டுமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஸ் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிட்ட செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. ஸோ என்எஸ்டிஎல் ஐபிஓடைய கம்பெனி ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது இது ஏன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸை வாங்குவோம் விற்போம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ற கம்பெனியா தான் வந்து என்எஸ்டிஎல் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸை வாங்குறோம் விற்கிறோம். ஆனா அந்த ஷேர்ஸை நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஷேர் நம்ம பேர்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டோர் பண்ற இதுதான் வந்து டிமெட் ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிட்டட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நேம்ல. நம்ம வாங்குற எல்லா ஷேர்ஸுமே வந்து அந்த டெபாசிட்ரியில தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியா இருக்காங்க பை தி நம்பர் ஆஃப் இஷ்யூவர்ஸ், ஆக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மார்க்கெட் ஷேர் அண்ட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் வச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி வந்து இவங்க வராங்க அப்படின்னாக்கா, ரெண்டு கம்பெனி தான் வந்து இருக்கு இந்த மொனோபோலி செக்டார்ல. ஒன்று வந்து சிடிஎஸ்எல், இன்னொன்று வந்து என்எஸ்டிஎல். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்மள மாதிரியான மக்கள்ஸ் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற எஸ்ஜிபி கோல்டு பாண்டுங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரி பில்ஸ், இது எல்லாமே வந்து இவங்க வந்து டிமேட் ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பண்றது ரெண்டே கம்பெனி தான். நீங்க வந்து இப்போ ஒரு புரோக்கர் மூலியமா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது எல்லாமே வந்து சிடிஎஸ்எல் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுவே வந்து நீங்க பேங்கிங்ல இருப்போம் இல்லைங்களா, நம்ம பேங்கிங்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் லைக் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், இல்லைனாக்கா கோட்டாக்கோடைய செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி வந்து எஸ்பிஐ உடைய செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி பேங்க் கூட இருக்கிற செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக நீங்கள் வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்டிஎல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மேஜர் சர்வீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்டாக்ஸை வந்து இது பண்ணி வைக்கிற டெபாசிட்டரி சர்வீஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா இன்வெஸ்டர்ஸ்க்கு, புரோக்கர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ற இஷ்யூ அதுக்கு, அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா பாண்டு, ட்ரெஷரி பில்ஸ்ன்னு இருக்கிற எல்லா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் வந்து இவங்க டெபாசிட்டரி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்த வரைக்கும் இவங்க வந்து லார்ஜ் கஸ்டமர்ஸோடைய அசெட் அது எல்லாமே வந்து லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், அப்புறம் வாரண்ட், அவங்களுடைய ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற இது, அதுக்கப்புறம் வந்து ரீட்டு, இன்வீட்டு, இது எல்லாமே வந்து இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டான கமர்ஷியல் பேப்பர்ஸ், பாண்ட் பேப்பர்ஸ், ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து டெபாசிட் பண்றதுக்கான சர்டிஃபிகேஷன், எஸ்ஜிபி, சவரன் கோல்ட் பாண்டு, இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து டிமெட் அக்கௌண்ட்ல மூலியமா வந்து டெபாசிட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட். ஸோ இவங்களுடைய கீ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாமே வந்து கம்பெனியை பத்தி பார்த்தோம். ஸோ இவங்க வந்து கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னாக்கா, இவங்க வந்து இந்த ஷேர்ஸ் யார் யார் பேர்ல என்னென்ன இருக்கு, அப்புறம் எந்த ஷேர் யார் பேர்ல இருந்து யார் பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாமே வந்து மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் அசட்ஸை வந்து என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஐபிஓ டீடைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடிக்கான வர ஐபிஓ. 4000 கோடியுமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். ஏன் அப்படின்னாக்கா செபி வந்து ரூல் போட்டிருந்தாங்க 15%க்கு மேலே ஒவ்வொரு ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து என்எஸ்டிஎல் வச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி. அதனால
மேஜரா வந்து மோர் தென் 15% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஐடிபிஐ பேங்க், அப்பதான் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்எஸ்சி, யூனியன் பேங்க், எஸ்யூயூடிஐ அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த ஷேர்ஸை வந்து கொஞ்சமா வந்து போர்ஷனை வந்து செல் பண்றாங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி செபி ரூல். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரைஸ் பேண்ட் வந்து 760 இருந்து ஒரு ஷேருக்கு 800 வரைக்கும் இது பண்ணுறாங்க. இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுன்றதுனால 800 அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாட்ரி பேசிஸில் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். லாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு லாட்டுக்கு வந்து 18 ஷேரு. ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுறது வந்து பார்த்தோம்னாக்கா ஜூலை 30, க்ளோஸ் ஆகுறது வந்து ஆகஸ்ட் 1. லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 6 பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலையுமே வந்து லிஸ்ட் டவுன் ஆக போகுது. எம்ப்ளாயரோட டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஷேருக்கு வந்து 76 வந்து டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இது வந்து என்எஸ்டிஎல் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இது வந்து அப்ளிகபிள். ஸோ இன்வெஸ்டர் அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வெறும் 10% தான் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பைஸ்க்கு வந்து 75%, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மேலும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் வந்து 75% வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து 821 கோடியா இருந்த ரெவன்யூ 2021ல இப்போ வந்து 2025ல வந்து 1535 கோடியா கிட்ட இதுவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராஜுவலா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஏன் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னோம்னாக்கா, நிறைய பேர் வந்து நியூ மெம்பர்ஸ் நிறைய டிமெட்ஸ் ஓப்பன் ஆக அவங்களுக்கான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான கஸ்டமர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங், அதுக்கான ரெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சார்ஜஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ்ல வரதுனால எக்ஸ்பென்சஸும் கூடி இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வர இன்கம் பிளஸ் அவுட் கோயிங், இன்கம் பிளஸ் எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் இருக்கிறது தான் நம்மளோட ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்கா 2021ல 212 கோடியா இருந்தது, 2025ல 343 கோடியா உயர்ந்திருக்கு. இவங்களோட டோட்டல் அசெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 2021ல வந்து 1692 கோடியா இருந்ததுக்கு 2024க்கான டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது 2824 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு 90% கிட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு கடந்த ஒரு 4 வருடங்கள்ல. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ப்ரைஸ் பேண்ட்ல வந்து இவங்க வந்து 800 per ஷேர்னு வரதுனால இவங்களோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து 17.16 இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க வந்து 800 வந்து பி வரும் பட்சத்தில் 800 ஐபிஓ இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ்ல பார்க்கும்போது இவங்களோட பி ரேஷியோ வந்து 48.62 இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 16,000 கோடியா இருக்கு. இந்த கம்பெனிக்கு பியர் கம்பெனியான சிடிஎஸ்எல் அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட பி ரேஷியோ வந்து 68 வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 464 ட்ரில்லியன் டிமெட் அசட்ஸும் ஹோல்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 3.9 கோடி ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 2025ல வந்து 343 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இபிட்டா மார்ஜின் வந்து 32% வந்து உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.1% வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றத வந்து டிஃபைன் பண்ணுது. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியை வந்து பேக்கப் பண்ணிட்டு இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஐடிபிஐ, என்எஸ்சி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது, ஸோ இவங்களுடைய ரெவன்யூஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய சப்சிடரிஸ்ல இருந்து வந்து டைவர்சிஃபைடா தான் வந்து ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னென்னு பார்க்கும்போது என்டிஎம்எல், என்பிபிஎல், அவங்களுடைய கேஒய்சி ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் வந்து இ கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் பேங்கிங் மூலியமா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ரிஸ்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த என்டையர் ஐபிஓமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் கேபிட்டல் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஐபிஓ வந்து இவங்க வரது வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து ஓஎஃப்எஸ்க்காக வரல, செபியோடைய ரூல் படி 15% தான் வச்சிருக்கணும், ஹோல்ட் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல சேல் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2025ல வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்து இதுல இருக்குன்ற மாதிரி இதுவா இருக்கு. ஸோ செபி வந்து ஒரு ஃபிளாக் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, சம் சிஸ்டம் வல்னரபிள்ஸ் இருக்குன்ற மாதிரி. இது வந்து இதுக்கான இந்த கம்பெனிக்கான ஒரு நெகட்டிவ். பட் வந்து பார்க்கும்போது இதை வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெகுலேட்டரி ஓவர் ஹேங்கிங் லைக் கார்வி கேஸ் அந்த மாதிரி வந்து எதனாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்.
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு காதிவி கேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பேங்க்ரப்ட் ஆன ஒரு ஒன் ஆஃப் தி புரோக்கர் இவங்க. ஸோ இப்போ வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வந்து டிஸ்கவுண்ட்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுன்ற மாதிரி வந்து இது பார்க்கப்படுது. இது வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க். ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஐபிஓ வந்து கரண்டா வந்து 19.12% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வெளியில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேடு வந்து டிஸ்கஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது வந்து ஒரு அன்அஃபிஷியலான ஒரு திங் தான். இது வந்து வாலட்டைலா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் மற்றும் இந்த ஷேருக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இந்த ஷேரோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஏறவும் இறங்கவும் செய்யும் நாளுக்கு நாள். ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் ஆன சிடிஎஸ்எல் கூட தான் இப்போ நம்ம வந்து என்எஸ்டிஎல் கம்பெனி வந்து கம்பேர் பண்ண போதும். அப்படி கம்பேர் பண்ணும் பட்சத்தில் பார்க்கும் பொழுது டிமெட் அக்கௌண்ட் வந்து 3.88 கோடி தான் வந்து என்எஸ்டிஎல் வச்சிருக்காங்க ஆஸ் ஆன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. ஆனால் சிடிஎஸ்எல் பார்த்தோம்னா 15.29 கோடியா இருந்து கிட்டத்தட்ட என்எஸ்டிஎலை விட 5 மடங்கு வந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ அசட் அண்டர் கஸ்டடின்னு பார்க்கும்போது இவங்க வந்து 453 லட்சம் கோடி அவ்வளோ அசட்டை வந்து மேனேஜ் பண்றாங்க. ஆனா சிடிஎஸ்எல் வந்து 35.9 லட்சம் கோடி தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே சிடிஎஸ்எல் மேனேஜ் பண்றதுனால அவங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ்டா இருக்கு. ஆனா அசட் வந்து கம்மியா இருக்கு. ரெவன்யூன்னு பார்க்கும்போது 1535 கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா சிடிஎஸ்எல் 1199 கோடியை ஜென்ரேட் பண்ணி என்எஸ்டியில விட சிடிஎஸ்எல் வந்து ரெவன்யூ கம்மியா தான் ஜென்ரேட் பண்றாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ 343 கோடி வந்து என்எஸ்டியில் earn பண்றாங்க. ஆனால் சிடிஎஸ்எல் வந்து 526 கோடி வந்து earn பண்றாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது 26% வந்து என்எஸ்டிஎல் இருக்கு, 58% சிடிஎஸ்எல் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போதுமே சிடிஎஸ்எல் வந்து 32% கிட்ட வந்து நல்லா இருக்காங்க. என்எஸ்டிஎல் வந்து 17 தான் வராங்க. ஸோ இப்போ நம்ம பி ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து ஒரு 74 கிட்ட வந்து இம்ப்ளைடு ஆயிருக்காங்க. இம்ப்ளைடு பி ரேஷியோ. நான் சிடிஎஸ்எல் பார்க்கும்போது 69ல தான் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து இவங்களுடைய லிஸ்டிங் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ 800 வரும் பட்சத்தில் இவங்களுடைய பி ரேஷியோ வந்து 46 தான் இருக்க போகுது. ஆனால் வந்து சிடிஎஸ்எல் வந்து 68 இருக்கு. ஸோ கோர் ஃபோக்கஸ்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தான் என்எஸ்டியில் இருக்குதாங்க மெஜாரிட்டியா. அண்ட் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து சிடிஎஸ்எல்ல வந்து இருக்காங்க. ப்ளஸ் சின்ன சின்ன ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து சிடிஎஸ்எல்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து என்எஸ்டியில் பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸோ ஸ்டார்ட் டு பாட்டம் வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம வந்து ஹெட் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுடைய டிசிஷன் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து இந்தியாவிலே வந்து டாப் டெபாசிட்டரியாக இருக்காங்க வித் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய நம்பிக்கையை வந்து இவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து பேக்கப்பில் இருக்காங்க இவங்களுக்கு. ஸோ என்டையர் ஐபிஓமே வந்து பார்த்தோம்னாக்கா ஓஎஃப்எஸ். ஆனால் அதுவுமே வந்து அவங்க எதுக்காக வராங்கன்னா செபி ரூலுக்காக தான் வராங்க. அண்ட் நோ ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் ஃபார் க்ரோத்ன்றதை விட அவங்க எந்த ஒரு ஃபண்டும் ரெக்யர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கு. அண்டு மற்றது வச்சு பார்க்கும்போது ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் சூட்டடுன்ற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் நீங்கள் வேணால் பார்க்கலான்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷனை நீங்கள் எடுங்க. அண்ட் என்ன கேட்டிங்கனாக்கா நான் இந்த அக்கௌண்ட் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கு வந்து என் ஃபேமிலி அக்கௌண்ட்லேருந்து எல்லா அக்கௌண்ட்லேருந்துமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா உடனே லைக் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை சொல்லுங்க. இந்த வாரம் வர போத எல்லா ஐபிஓவுமே பேக் டு பேக் இப்போ நம்ம வீடியோ போட போதும். நன்றி நண்பர்களே.